ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாவில் வைத்த உடனே நம்மளுக்கு கரையக்கூடிய ஒரு பொங்கல் தான் வந்து செய்ய போகிறோம். அதுவும் ரவையில் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் வந்து இதில் வந்து இந்த கிண்ணத்தை தான் நம்ம வந்து அளவுக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு கிண்ண அளவுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி இதை வந்து களைஞ்சி தனியாக வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து கிண்ணம் அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து பாசிப்பருப்பு தான் வந்து போடணும். நம்ம நார்மலாக வந்து பொங்கலுக்கு எல்லாருமே பாசிப்பருப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பாசிப்பருப்பே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அதே கிண்ண அளவுக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நெய் போட்டதுக்கப்புறமா நாம் இதை வந்து குக்கருக்கு வந்து மாற்றிடலாம். குக்கரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா குழையிற அளவுக்கு ஒரு 5 விசில் வந்து போட்டுடலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குக்கரில் வந்து எவ்வளோ தூரம் உங்கள் பருப்பு வேகுமோ அந்த அளவுக்கு விசில் வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு வந்து போட்டுருங்க. இது வந்து இப்போ நம்ம விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம தாளிக்க வந்து எடுத்துடலாம். தாளிக்க கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து நறுக்கிய இஞ்சி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கேற்ப வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க. அது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகு வந்து எப்போயுமே நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மிளகு, கொஞ்சமாக வந்து ஜீரகம், இவ்வளோ தாங்க இதில் போட போகிறது. நம்ம இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. வேறு எதுவுமே வந்து சேர்க்க வேணாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம நல்லா இதெல்லாம் வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதே அளவில் ஒரு கிண்ண அளவுக்கு வந்து ரவை வந்து அதிலே போட்டுக்கலாம். ரவை போட்டு நல்லா வந்து இதிலே வந்து வறுத்துக்கிறங்க. முதலே நீங்கள் ரவையை வறுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தேவையே இல்லைங்க. இதுலேயே நீங்கள் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. இது வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கமகமான்னு வந்து மணக்கும். அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனுடைய மனம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இன்னுமே நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. இதை வறுத்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இதை வந்து பார்த்துடலாம். அது வந்து எவ்வளோ தூரம் அவிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து அவிஞ்சிருச்சு, குழஞ்சிருச்சு பருப்பு. இப்போ இதை நல்லா வந்து கடைஞ்சிக்குங்க. ஸ்பூனை வச்சுட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா வந்து கடைஞ்சிக்கிறங்க. கடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பவுலில் அதை வந்து ஊற்றிடலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கடைச்சிக்கிட்டேன். கடைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 1 டம்ளர் வந்து ரவை எடுத்தோம் இல்லையா, 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றணுங்க. அந்த கிண்ணம் அதே கிண்ண அளவுக்கு தான் நான் காட்டுறேன் பாருங்களேன். இதே கிண்ண அளவுக்கு தான் 3 கிண்ணம் வந்து தண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி எடுத்து அதிலேயே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கட்டி கூட இருக்கக்கூடாது. சிம்பிளில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கரையும். மசிச்சு விடாமல் விட்டிங்க அப்படின்னா அங்கங்கே கட்டி இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு பொங்கல் மாதிரி வராது. அங்கங்கே கட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி நான் வந்து மசிச்சு விட்டேன். மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா உப்பை வந்து போட்டுக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை இன்னுமே வந்து கிளற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உருண்டு திரண்டு நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கட்டி இருக்குது. நீங்கள் கிண்டையிலேயே அதை சேர்த்து இழுத்து கிண்டினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த கட்டிகளும் வந்து போயிடும். நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வந்து கட்டிலாம் போய் சூப்பராக நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்து தயாராகிடுச்சுங்க. இந்த பொங்கல் கூடவே நம்ம வந்து தேங்காய் சட்னி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு காலை டிஃபன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கட்டி இல்லாமல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து மணக்க ரெடி ஆயிரும். அது ஃபைனலாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து நெய் ஊற்றிட்டு கூட இதை வந்து நல்லா பிரட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யுங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.